வணக்கம் நண்பர்களே. ஆமை மற்றும் ஆற்றின் ரகசியம், மன உறுதியும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு கதை. பசுமை நிறைந்த காடு, பறவைகள் பாடுகின்றன, ஒரு நீலவானம். ஒரு சிறிய ஆறு சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றின் கரையில் ஒரு ஆமை வாழ்கிறது. அவளின் பெயர் அனந்தி. அனந்தி ஒரு நல்ல மனம் கொண்ட ஆமை. அவள் மெதுவாக நடந்தாலும் மன உறுதி மிகுந்தவள். ஒரு நாள் மற்ற விலங்குகள் அவளை கிண்டல் செய்தன. முயல் சிரித்து, அனந்தி, நீ ஒரு நாள் முழுக்க நடந்தாலும் ஒரு மரத்தையும் கடக்க முடியாது. மயில், அவளின் வேகம் பார்த்தால் பூச்சிகளுக்கே சிரிப்பு வரும். அனந்தி சிரித்துக்கொண்டே சொன்னாள், அனந்தி, மெதுவாக நடந்தாலும் இலக்கை அடைவேன். அவசரம் தேவை இல்லை. அனைவரும் சிரித்தனர், ஆனால் அவள் மனதில் அமைதியாக இருந்தாள். கோடைக்காலம். சூரியன் கடுமையாக எரிகிறான். ஆற்றின் நீர் மெதுவாக வற்றுகிறது. மீன்கள் துடித்துக்கொண்டு குளத்தின் அடியில் சிக்கிக்கொள்கின்றன. அனந்தி வருத்தத்துடன், இது என் வீடு. என் நண்பர்கள் தண்ணீர் இல்லாமல் துடிக்கிறார்கள். அவள் மற்ற விலங்குகளிடம் சென்று பேசினாள். அனந்தி, நாம் ஒன்றாக ஏதாவது செய்யலாம். ஆற்றை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். முயல் சிரித்து, அதை எப்படி? நீயே தோண்டப் போகிறாயா? அனந்தி, ஆம், முயற்சி செய்தால் அதிசயம் நடக்கும். அவள் தன்னுடைய சிறிய கால்களால் மணலை தோண்டத் தொடங்கினாள். மற்ற விலங்குகள் அவளை கிண்டல் செய்தாலும் அனந்தி சோர்ந்துவிடவில்லை. சிறிய உயிர் கூட பெரிய மன உறுதியுடன் இயற்கையை காப்பாற்றலாம். அன்று இரவு அனந்தி சோர்வாக உறங்கினாள். அவளது கனவில் ஒரு ஒளி தோன்றியது. அதிலிருந்து ஒரு தேவதை வந்தாள். தேவதை மென்மையான குரலில், அனந்தி, உன் தூய மனமும் உழைப்பும் என்னை மகிழ வைத்தது. நீ தோண்டிய இடத்தின் கீழ் உயிர்நீரின் மூலாதாரம் உள்ளது. அங்கே மீண்டும் முயற்சி செய். நம்பிக்கை உன் சக்தி. அனந்தி கண் திறந்தாள். அவள் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை ஜொலித்தது. அனந்தி, தேவதை சொன்ன இடத்தில்தான் ரகசியம் இருக்கிறது. நான் அதை கண்டுபிடிப்பேன். அடுத்த நாள் காலை காடு முழுவதும் வெப்பம். ஆனால் அனந்தி தனது மன உறுதியுடன் அந்த இடத்துக்குச் சென்று தோண்டத் தொடங்கினாள். முயல் மீண்டும் சிரித்து, அனந்தி, இப்போதும் தோண்டிக் கொண்டிருக்கிறாயா? அனந்தி, நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் சிரிப்பார்கள். நான் முயற்சி செய்வேன். சில மணி நேரங்களுக்கு பிறகு தண்ணீரின் ஒரு துளி அவளின் காலில் விழுந்தது. அவள் ஆச்சரியமாக கீழே பார்த்தாள். தண்ணீர் பொங்கத் தொடங்கியது. தொடர்ந்து ஆறு உயிர் பெற்றது. மீன்கள் குதித்தன, பறவைகள் பாடின, விலங்குகள் மகிழ்ந்தன. முயல் ஆச்சரியத்துடன், அனந்தி, நீ உண்மையிலேயே அதை செய்துவிட்டாய். அனந்தி, இது என் முயற்சியல்ல, இது நம்பிக்கையின் சக்தி. அந்த நாளிலிருந்து அந்த ஆற்றை அனந்தி ஆறு என்று விலங்குகள் அழைத்தனர். அனைவரும் சேர்ந்து அதை காப்பாற்ற உறுதி கொண்டனர். முயல், மன்னித்துவிடு அனந்தி, நீ எங்களுக்கு உண்மையான பாடம் கற்றுத்தந்தாய். அனந்தி சிரித்து, நண்பர்களே, வேகம் முக்கியமல்ல, மன உறுதிதான் வெற்றி. சிறிய முயற்சியும் நம்பிக்கையுடனும் இருந்தால் இயற்கையே நம்மை உதவும். நற்பாடம், மெதுவாக சென்றாலும் மன உறுதியுடன் சென்றால் வெற்றி உறுதி. நம்பிக்கை மற்றும் உழைப்பு இயற்கையையே மாற்றும் சக்தி உடையவை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.